இன்னைக்கு காலையிலே சைராவோட அம்மாவும் சைராவும் முழிக்க முன்னாடியே நான் முழிச்சிட்டேன். மணியை பார்த்தா 8 மணி ஆயிடுச்சு. அவங்கள பார்த்தே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஓகே தூங்கட்டுன்னு சொல்லிட்டு நான் தான் போய் கதவெல்லாம் திறந்து அந்த ஜன்னல்லாம் திறக்கும் போது சூரிய ஒளியே பயங்கரமாக ஃபேஸில் அடிச்சுது. ஓகே நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு நீட்டாக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஓகே சைராக்கு ஃபஸ்ட் வந்து பால் ரெடி பண்ணிடுவேன். நான் முழிச்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து காப்பி தான் கேட்பா. ஸோ அவளுக்காக வந்து அவங்க முழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாலை ரெடி பண்ணி வச்சலான்னு பாலையும் வந்து சூப்பராக கொதிக்க வச்சுட்டு அவளுக்கு குடிக்கக்கூடிய டப்பாயும் கழுவி அதில் வச்சுட்டேன். பாலை நல்லா கொதிச்சு வந்த உடனே ஸோ அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா முடிச்ச உடனே என் ஒய்ஃபுக்கு வந்து கடுங்காப்பி ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கும் சர்ப்ரைஸாக ஒரு கடுங்காப்பி போட்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு கடுங்காப்பி போட வச்சுட்டு அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொஞ்சம் பாத்திரம் கிடந்து அதெல்லாம் கழுவி வச்சுட்டு இருக்கும்போதே அந்த கடுங்காப்பி நல்லா கொதிச்சு சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மனமே செம்மையாக இருந்துங்க. ஸோ அப்போ பார்த்தா சைரா முழிச்சு வந்துட்டா. ஐயோன்னு சைரா தூக்கிட்டு சைராட்டு கொஞ்ச நாள் அழகாக கொஞ்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்புறம் அணுவை போய் எழுப்ப போகலான்னு சொல்லிட்டு அவளுக்கு காஃபி ஒரு கப்பில் ஊற்றி கூட்டு போய் அணுன்னு எழுப்புனேன். அவன் அப்போ தான் ஊன்னு எழுப்புனா. இவளை சைராவை வந்து அவங்க அம்மா எழுப்ப சொன்னேன். அவள் எழுப்ப சொன்னால் அவகிட்ட போய் படுத்துக்கிட்டா. காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் எழுச்சி எனக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்தா. நானும் கிளம்பி கடைக்கு வந்துட்டேன்.